தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலிருந்து அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளல், ஒரு பின்னணி, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம், இந்த புத்தகத்தில் என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை முதலாவது கற்றுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து அப்போஸ்தல ஊழியத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அது நிச்சயமாக இன்றைக்கு நமது ஆவிக்குரிய வாழ்விற்கும் நமது ஊழியங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த 2வது நிருபம் அவருடைய தனிப்பட்ட கடிதம் என்று கூட அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்வை மனம் திறந்து இங்கே பேசுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் தம்மை பற்றிய பல விஷயங்கள் அவர் பேசுகிறார். மேலும் பல முறை அவர் மரணத்திற்கு தப்பியதை குறித்து சொல்லுகிறார். அதை 11ஆம் அதிகாரம் 32, 33 போன்ற வசனங்களில் காணலாம். அதுபோல இந்த 3வது வான அனுபவம், அதையும் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். 12:2 வாசிக்கிறோம். அப்புறம் அவருடைய அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை 12:7 சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு உண்டான பலவிதமான பாடுகளை பற்றி கூட இந்த நிருபத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது 11வது அதிகாரம் 23 27 வரை சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நிருபம் பல இறையியல் காரியங்களை அல்லது பல இறையியல் கருத்துக்களை வலியுறுத்தி பேசுகிறதை நாம் காண முடியும். உதாரணமா, தேவ இயல் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய பண்புகளை பற்றி பேசுகிறார். தேவனுடைய பண்புகளை பற்றி அவர் சொல்லும் போது 2 விதங்களில் குறிப்பிடுகிறார். ஒன்னு, பகிர்ந்து கொடுக்கும் பண்புகளை குறித்து சொல்லுகிறார். பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத பண்புகளை பற்றி சொல்லுகிறார். உதாரணமா, நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுவது, பரிசுத்தத்தோடு ஜீவிப்பது, நீதியை செய்வது, மனதுருக்கமாய் இருப்பது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்புகள். சரி, பகிரப்பட முடியா பண்புகள் இருக்கு. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், அவர் எங்கும் இருப்பவர், சர்வ வியாபி, எல்லாம் அறிந்தவர். சோ இது போன்றதான பண்புகள் மனிதர்களாகிய நமக்கு அவர் பகிர்ந்து கொடுப்பதில்லை. ரைட். சோ இந்த காரியங்களை பேசுகிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மாட்சிமையை குறித்து பேசுகிறார். அடுத்தபடியாக இந்த நிருபத்தில் ஆவியானவருடைய தெய்வீக தன்மையை பற்றி பேசுகிறார். விசுவாசிகளுடைய ரட்சிப்பின் உறுதியை குறித்து பேசுகிறார். அப்புறம் சாத்தானுடைய தன்மைகளை பற்றி இந்த நிருபத்தில் பேசுகிறார். அப்புறம் விசுவாசிகள் எவ்வாறு எதிர்காலத்தில் மகிமை அடைவார்கள் இதை பற்றி பேசுகிறார். அப்புறம் எதிர்கால நியாய தீர்ப்பை குறித்து இந்த நிருபத்தில் அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நிருபம் பாத்தீங்கன்னா ஆறுதல் என்ற வார்த்தையில் தொடங்கி ஆறுதலில் மையமிட்டு ஆறுதலில் முடியக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அதை 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் காணலாம். அது மட்டுமல்ல, இந்த ஆறுதலுக்கான காரணம் தேவ கிருபையே என்று 12:1 அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் பொதுவான இந்த கிறிஸ்தவ கூடுகையில் பயன்படுத்தக்கூடிய இந்த இறுதி ஆசீர்வாத வடிவம் அது இந்த நூலில் தான் இருக்கிறது. அதை கடைசி அந்த பகுதியில் பார்க்கலாம். 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் அதை காணலாம். சரி, மேலும் இந்த நிருபத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நிருபத்தினுடைய பின்னணி, அதாவது கால சூழ்நிலை, எந்த நோக்கத்தோடு இதை எழுதினார் என்று கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதை நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களில் நாம் காண முடியும். உண்மையிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அவர் அழைக்கப்படவில்லை, அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை என்று சொல்லி ஜனங்கள் இவர் மீது குறை கூறி விசுவாசிகளை தூண்டிவிட்டார். நம்ம இப்படி சொல்லலாம், இந்த பொய் போதகர்கள் கொரிந்து சபையாரை தூண்டிவிட்டு பவுல் உண்மையிலேயே அப்போஸ்தலன் ஆவதற்கு தகுதி இல்லை, அவர் ரொம்ப பெருமையுள்ளவர், அவர் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர், இருமாப்புள்ளவர், மாய்மாலக்காரர் அப்படிலாம் சொல்லி
அந்த ஜனங்களுடைய இருதயத்தை தவறாக பவுலை பற்றி சித்தரிக்க நினைத்தார். சரி, இந்த விஷயத்தை பவுல் கேள்விப்படுகிறார். எனவே பவுல் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தீத்துவை கொரிந்து பட்டணத்திற்கு அனுப்புகிறார். இப்ப தீத்து என்ன செய்யறாருன்னா திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து கொரிந்தியர்கள் மனமாற்றம் அடைந்திருக்கிறார் அப்படின்ற செய்திய பவுல்கிட்ட சொல்றார். இந்த செய்தியை கேட்டு பவுல் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறார். அப்ப அந்த கொரிந்துவில திருந்தியவர்களுக்கு, அதாவது இவரை பற்றி தவறாக சொன்னவர்கள் திருந்தியவர்களுக்காக நன்றி தெரிவிக்கும்படியாக தன்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு திருந்தாதவர்கள் திருந்த வேண்டும் என்றும், தன்னுடைய குணநலன்கள், அவருடைய கேரக்டர் இதுல நிறைய இருக்கு, அவருடைய குணநலன்கள் பற்றியும், தான் அப்போஸ்தலனாக எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்பதை பற்றியும் வலியுறுத்தி இந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நாம் காணலாம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உண்மையிலேயே தேவனால் அழைக்கப்பட்டவர், நான் உண்மையிலேயே அப்போஸ்தலன், இது எனக்கு நேரடியாக நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த நிருபத்தில் அவர் நிரூபிக்கிறதை நான் பார்க்கலாம். பொதுவாக இந்த அப்போஸ்தலன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அனுப்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். அவங்கள டெலிகேட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பிரதிநிதியாளர்கள். அப்புறம் மெசஞ்சர், அறிவிப்பாளர், தேவ செய்தியை அறிவிப்பவர்கள். அப்புறம் கட்டளைகளுடன் அனுப்பப்பட்டவர்கள் என்று இதனுடைய அர்த்தம் வருகிறது. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இந்த அப்போஸ்தலன் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 79 முறை பயன்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். லூக்கா, அவர் 2 புத்தகத்தினுடைய எழுத்தாளர். லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகளும் அவர்தான் எழுதினார். இந்த 2 புத்தகத்தில் மட்டுமே 68 முறை இந்த வார்த்தை வருகிறதை நாம் காணலாம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள், அப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அவர்கள் அறியப்பட்டார்கள். சரி, இப்ப உண்மையிலேயே ஒருவர் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அதற்குரிய சில தகுதிகள் உண்டு. அதை நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் நாம் காணலாம். என்ன தகுதி? அவர்கள் இயேசுவோடு கூட இருந்திருக்க வேண்டும். 2வது, அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்க வேண்டும். 3வது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் கண்ணார கண்டிருக்க வேண்டும். இதுவே ஒருவன் அப்போஸ்தலன் ஆவதற்கான தகுதிகள். நம்ம முன்னாடி இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்படுதல், அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். சரி, இங்கே அப்போஸ்தலர்கள் ஆவதற்கான தகுதிகள் இதுதான். சரி, இந்த விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் என்று பல இடங்களில் தன்னை பற்றி நேரடியான கூற்றுக்களை அவர் சொல்லுகிறார். சரி, இந்த விதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு யாரும் அப்போஸ்தலர்கள் இல்லை. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பெயருக்கு முன்பாக பல பெயர்களை இட்டு அழைக்கிறதை நாம் காண முடியும். ஆனால் வேதம் அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. இன்றைக்கு அப்போஸ்தலனாவதற்குரிய தகுதிகள் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் ஒருவர் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவர் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ணார கண்டிருக்க வேண்டும். இவர்களே அப்போஸ்தலன் ஆவதற்கான தகுதிகள். அந்த விதத்தில் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புத்தகத்துல தன் ஊழியத்தை விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? இது வெற்றியுள்ள ஊழியம் என்று விவரிக்கிறார். இது மகிமையானது என்று விவரிக்கிறார். அதையெல்லாம் 1 7 அதிகாரங்கள்ல பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஊழியம் உண்மையானது என்று சொல்லுகிறார். அது விசுவாசத்தால் நிறைந்தது என்று சொல்லுகிறார். அன்பினால் நிறைந்தது என்று சொல்லுகிறார். சரி, நம்முடைய அந்த தலைப்புக்கு வருவோம். அப்போஸ்தலனுடைய அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? பாருங்க, நீங்க இந்த நிருபத்துல நம்ம படிச்சோம்னா நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. நான் ஒன்றின் பின் ஒன்றாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அதை நான் விளக்குவதற்கு நேரமில்லை, விளக்குவதில்லை. அந்த குறிப்பை மட்டும் நாம் கவனிப்போம். சரியா? முதலாவது 2 கொரிந்தியர், எல்லாமே 2 கொரிந்தியரில் தான் உள்ளது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 7 வசனங்களும், 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 13வது வசனம். அதுல அந்த அப்போஸ்தலர்கள், குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு இணைந்திருந்தவர்களுடைய ஊழியம், அந்த குணாதிசயம் எப்படி இருந்தது என்று கேட்டால் கம்ஃபோர்ட்டிங், அதாவது ஆறுதல் இருந்ததை நாம் பார்க்கலாம். ஆறுதல்,
ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்தார். அந்த ஊழியத்துல ஒருவரை ஒருவர் தாங்கினாங்க, ஆதரிச்சாங்க, ஆறுதல் செய்தாங்க. இரண்டாவது அந்த ஊழியத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருந்ததுன்னா, 1ஆம் அதிகாரம் 5 9 வசனத்தில் சஃபரிங், பாடுபடுதல். பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்துல பாடுகள் நிச்சயமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் கூட நாம் எல்லோருக்கும் பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அழைப்பு விடுவிக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அவன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அது பாடுகளை குறிக்கிறது. அப்ப அவர்களுடைய அந்த ஊழியத்தினுடைய குணம், அந்த நபர்கள் அவரோடு கூட இருந்தவருடைய குணம், ஆண்டவருக்காக பாடுகள் பட்டார். மூன்றாவது ஃபெய்த்ஃபுல், உண்மை இருந்தது. 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான்காவது 1ஆம் அதிகாரம் 17 19 அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்துல, அவருடைய வாழ்வுல ஆண்டவருக்காக உறுதியோடு அவங்க இருந்தாங்க. அடுத்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 4வது வசனத்தில் அந்த ஊழியத்தில் வெற்றி இருந்தது, விக்டரி. 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 11வது வசனத்தில் தியாக மனப்பான்மை, தியாகம் இருந்தது. இதுதான் அந்த ஊழியங்களுடைய குணாதிசயம். 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆவிக்குரிய தன்மை இருந்தது. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறதில்லை, நேரம் இல்லாததால். நீங்கள் இந்த வசனங்களை கேட்டு அதை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த அர்த்தத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் வெளிப்படையாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டாங்க. புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன் அப்படி சொல்லலாம். அப்புறம் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை உள்ள வசனங்களில் ஒப்புரவாகுதல் இருந்தது. they had reconciliation. சரியா, ஒப்புரவாகுதல். அப்புறம் 10ஆம் அதிகாரம் 1 11 அதிகாரம் நிறைந்திருந்தது, அதிகாரம் இருந்தது. சரி, இந்த 10 குணாதிசயங்கள் அவர்களுடைய ஊழியத்தில் இருந்தது. கவனிங்கள். முதலாவது, அந்த ஊழியமும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டவர்களுடைய வாழ்வினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று கேட்டால், ஆறுதல் இருந்தது, ஆண்டவருக்காக பாடுபட்டார்கள், உண்மையாய் இருந்தார்கள், உண்மை இருந்தது, உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்புறம் 5வது வெற்றி அடைந்தார்கள், தியாக மனப்பான்மை இருந்தது, ஆவிக்குரிய தன்மை இருந்தது, வெளிப்படையாக ஒருவருக்கொருவர் புத்தி சொன்னாங்க, அவர்கள் ஒப்புரவாகி கொண்டார்கள், அதிகாரத்தை அதாவது ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க, அதிகாரம் நிறைந்திருந்தது. சரி, உண்மையிலேயே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு, நாம் அவருடைய உதவியோடு செய்யக்கூடிய ஊழியங்கள், நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஊழியமும் ஒன்று போல் இருக்க வேண்டும். எனவே இதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டால், அது ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்யக்கூடியதாக, ஆறுதல் செய்யக்கூடிய ஊழியமாக, பாடுகளை ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, உண்மையோடு வாழக்கூடியதாக, உறுதியாய் தரித்திருக்கக்கூடியதாக, வெற்றியோடு இருக்கக்கூடியதாக, தியாக மனப்பான்மையோடு செய்யக்கூடியதாக, ஆவிக்குரிய தன்மையில் செய்யக்கூடியதாக, வெளிப்படையாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதாக, ஒப்புரவாகுதல் செய்யக்கூடியதாக, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஊழியத்தினுடைய குணாதிசயங்களைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் நமது ஊழியங்கள், நமது வாழ்வில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பின்பற்றி தேவ நாமம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.